கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று, துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள், அவருடைய தயவு. தேவன் நமக்கு ஆயுசு நாளை ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், மரண பரியந்து நம்மை நடத்துகிறவர். கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை வெறுக்கும் பொழுது, பெருமையான காரியங்களை வெறுக்கும் பொழுது, தீய வழிகளை வெறுக்கும் பொழுது, அகந்தியான காரியங்களை வெறுக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்க பாவங்களை வெறுக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத வசனம் கூறுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ண முடியாது. ஆனால் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி வாழும்போது கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது, தேவனுக்கு பிரியமுள்ள பரிசுத்த வழியிலே நடக்கும்போது, தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனை தேடாமல், பாவ வழியிலே நடக்கும்போது, துன்மார்க்கத்திலே வாழும்போது, மனம் திரும்பாமல் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யும் போது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போகும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டுமென்றால், ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ வேண்டுமென்றால் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க வேண்டும். அவர் வெறுக்கிற பாவ காரியங்களை, தீமையான எண்ணங்களை நாமும் வெறுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போமா. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்க பாவத்திலே நிலைத்திருக்கும் போது, தீமையான காரியங்களிலே ஈடுபடும் போது, அவருக்கு பிரியமில்லாத பாவ வழியிலே நடக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை துதிப்போம், அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், பரிசுத்த வழியிலே நடப்போம், உண்மையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. உடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவனே கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுங்க. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை கொடுப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி வீணாக போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் பல மாதங்களாக வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக, என் தேவன் உதவி செய்வீராக.
பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கட்டும். ரீமா ரபா ரபா து ரே ஷேதேனே கரதரபலா ரபா கபரா ஷகலக துனி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக. இப்படி கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் மனமிறங்கி உதவி செய்வீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடைத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கட்டும். கற்பத்தின் கனி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோமே. என் தேவன் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக. பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்தவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே சண்டை, பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் இருக்கிறதோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள், ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க. பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை என் தேவன் அழிப்பீராக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீர். என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும், கட்டப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை நேசிக்கிறவர். என் தேவனே வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்பின் அபிஷேகத்தை கொடுங்க. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. அந்த குடும்பத்திலே பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. எல்லா சூழ்நிலைகளையும் பிள்ளைகளுக்கு சாதமாக மாற்றி கொடுங்க அப்பா. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு, உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, எப்படி கடனை அடைப்பது என்று சொல்லி போராடுகிறார்களோ என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. என் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. அவர்களுடைய கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. கடன் வாங்குகிறவர்களா இல்லாமல் கடன் கொடுக்குற பிள்ளைகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. அப்படி கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும். என் தேவன் விடுதலை கொடுக்கிறவர். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கிறவர். என் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்பா பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு வேலையில இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையிலே எழுதும்படி சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், துதிக்க வேண்டும், நீ நாமத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு எங்களுக்கு கிருபைகள் கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சத்ருவின் கிரியைகளோ, நாச மோசங்களோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ, மரண பயங்களோ, விக்னங்களோ வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. தீமையான காரியங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம் நீங்க மாத்திரமே அப்பா. அப்படியே சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எங்களை நன்மையை கிருபையும் தொடரட்டும். அப்படியே அன்பினால் நிரப்புங்க. அப்படியே அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அப்படியே வரங்களினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக எங்களை மாற்றுங்க. பரிசுத்த வழியிலே நடக்க, நீதியின் வழியிலே நடக்க, உண்மையாய் வாழ, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.